பசியினால், பட்டினியினால். யுத்தத்தினால் பல முஸ்லிம் நாடுகளில், குறிப்பாக நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருந்தோம் பலஸ்தீன், முஸ்லிம்கள், பலஸ்தீன் குழந்தைகள் உண்ண உணவில்லாமல், உடுக்க உடை இல்லாமல், உறங்க இடமில்லாமல் அவர்கள் பட்ட இன்னல்களை பார்த்துக் கொண்டிருந்தோம். இப்படி என்னுடைய கண்ணுக்குள் இன்று பல விடயங்கள் வருகிறது. கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் நாங்கள் இந்த ரமலானுடைய மாதம் வந்தால் பகலையில் பசித்திருக்கிறோம். இந்த பசித்திருக்க அந்த வேளையில் நோன்பு முடிய மாட்டாதா என்று என்னுடைய உள்ளங்கள் சொல்லும். ஆனால் அந்த வேளையில் நாங்கள் யோசிப்பதில்லை. எதை? ஆபிரிக்காவிலே மாத கணக்கில் அல்ல, வருஷ கணக்கில் காலையில் அவர்களுக்கு ஒரு ஆகாரம் கிடைத்தால், ஒரு நாளைக்கு ஒரு தியாலம் ஆகாரம் கிடைத்தால் அது பெரிய விடயம். அது கூட இல்லாமல் பட்டினியால் இறக்கின்ற அகோரமான நிலைக்கு தள்ளப்படுகின்ற குழந்தைகளின் வீடியோக்கள் வருகிறதே, அதை நாங்கள் அதில் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய நோன்பு பேருக்குத்தான் நோன்பு. பகலையில் சாப்பாட்டுக்கு நாங்கள் கொடுத்த இடவழியை நோன்பு திறக்கும் போது அதை விட கூட எடுக்கும். வளமையாக சாப்பிடாதெல்லாம் சாப்பிடுவோம். அது ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விதம். ஆசை தீர ஐஸ்கிரீம் சாப்பிடுற ஒரு காலம். இன்னும் சிலருக்கு ஆசை தீர புடின் வட்டிலப்பம் திங்கிற காலம். அது மாதிரி என்னென்ன டேஸ்டான உணவுகள் இருக்கிறதோ எல்லாம் வந்து நிரம்புகிற காலம். அதாவது நோன்பு திறக்கிற டைம் வரப்போவதென்றால் அவ்வளவு சந்தோஷம். பசித்திருந்த பசிக்கு அதற்கு மேலால் நம்மளை குளிர வைக்கிற மாதிரி குளிர்பானங்கள் இப்படி நாங்கள் அனுபவிக்கிறோமே தவிர நாங்கள் பட்டினிய உணர்வுகள் அல்ல. அல்லாஹ் தஆலா இதுல ஒரு படிப்பினை வைத்திருக்கிறார். அந்த படிப்பினை என்ன தெரியுமா? அது ஒரு ஹதீஸை கொண்டு சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொல்கிறார்கள்? இதா நலர அஹதுக்கும் இலா மன் ஃபضل عليه بالمال والخلق فلينظر والخلق فلينظر الى من هو اسفل منه متفق عليه. யாராவது ஒருவர் தன்னை விட பணத்திலேயும் படைப்பிலேயும் மேன்மையான ஒருவரை கண்டால், தன்னை விட மேன்மையான ஒருவரை கண்டால் கீழ்நிலையில் உள்ளவரை பார்க்கட்டும். எப்படி? நாம எங்க பார்க்கிற? பக்கத்து வீட்டுக்காரன் மாடி கட்டிட்டான் ஒருவன், அவனைத்தான் பார்ப்போம். ஆஹா, அவனை போல நாம எப்ப ஆகிறது? இங்கால இன்னொரு பக்கத்துல இருக்கிறவன் குடியில இருப்பான், நம்மளோட கீழ்நிலையில, அவனை பார்க்கிற இல்ல. பக்கத்து வீட்டுக்காரன் டாக்டர் மாப்பிள்ளை எடுத்துட்டான், இங்கால இருக்கிறவன் வெள்ளாமக்காரன் எடுத்திருக்கான், வெள்ளாமக்காரனை பார்க்கறது. நாம் எழுப்போம் டாக்டர் மாப்பிள்ளை, நாம் எழுப்போம் இன்ஜினியர் மாப்பிள்ளை, அப்படி பார்க்கிறது. நாம எப்ப எடுக்கிற? இங்கால பக்கத்து வீட்டுல இருக்கவன் புஷ்பேக்கல்ல கூட பெற்று போறதுக்கு வசதி இல்லாமல் ஆத்துவான், அவனை பார்க்கறல. பக்கத்து வீட்டுக்காரன் ஒவ்வொரு நாளும் ஆகோண்டு சாப்பிடுவான், அனுபவிப்பான், அந்த பாக்கு இந்த பாக்குன்னு போய்த்திருப்பான். இங்கால இன்னொருவன் அவனுக்கு யாராவது கொடுத்தாத்தான் சாப்பாடு கிடைக்கும் நிலையில் இன்னொரு குடும்பம் அதே பக்கத்துல வாழ்ந்து கிடைக்கும். இதுல யார ரசூலுல்லாஹ் பார்க்க சொன்னார்கள்? யாரை பார்க்கட்டும்? சவுதி அரேபியா பார்க்க சொன்னார்களா? அமெரிக்கா பார்க்க சொன்னார்களா? சவுதிய பார்க்காத, அரபிக்காரன் ஓஹோ என்று போராண்டு பார்க்காத, துபாய்க்காரன் ஆஹா என்று பறக்கான் என்று பார்க்காத, ஆபிரிக்காவை பாருண்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? காரணத்தை சொன்னார்கள். ஃபஹுவ அஜ்தரு அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். இது முஸ்லிம்ல வாரது. அப்படி கீழ்நிலையில் உள்ளவரை பார்த்தாத்தான் உங்களுக்கு அல்லாஹ் செய்த நியாமத்தை பற்றி கீழ்த்தரமாக நினைக்காம இருக்கிற தன்மை வேணும். இருக்கிறவர்கள் 75 விதமான
விதமானவர்கள், உங்களுக்கு மேலே இருக்கிறவர்கள் 25 விதமானவர்கள். மூமின் எங்க பார்க்கணுமா? உங்களுக்கு பெருநாளைக்கு தான் ஒவ்வொரு உடுப்பு வரலாம். அடுத்தவன் ஒவ்வொரு நாளும் உடுப்பு மாத்திரம் நினைக்காது. ஒவ்வொரு நாளும் உடுப்பு மாத்திரவனை பார்க்க தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் விதம் விதம் அனுபவிக்கிற பார்க்க தேவையில்லை. உடுப்பே இல்லாமல் பிராணிகளின் தோலை உடுத்துக்கொண்டு வாழ்கிறார்கள். நீங்க நெரும்பு வலையில தூங்குவேன், அவனுக்கு நெரும்பு வலையை தெரியாமல் ஆப்பிரிக்காவிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒரு மூமினுடைய பார்வை எங்க போகணுமா? கீழ்நிலையிலே பார்க்கணும். நம்ம அப்படியா இருக்கோம்? கீழ்நிலையில் உள்ள பார்க்காங்களா? இல்ல, பார்க்கிற இல்ல, குறிப்பா பொம்பளை. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, நபியலாருடைய ஒரு சம்பவம் என்னன்னு பாருங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு. நான் ரசூலுல்லாஹ் இடத்துல போனேன். அப்ப அவர் ஒரு பாயில படுத்துக்கிட்டார். அதற்கும் விரிப்புக்கும் இடையில ஒன்றுமில்லை. அப்ப அந்த மணல் அவருடைய மேனியில பட்டு விழாவுல பதிஞ்சிருந்தது. இப்ப ஈச்சோலையில படுத்த என்ன செய்யும்? பதிந்தானே, அந்த மாதிரி பதிஞ்சிருந்தது. இந்த வேளையில நான் சொன்ன அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடன் நீங்க பிரார்த்திங்களே, பல்லிவசி அலா உம்மத்திக்க, உங்களுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் நல்ல விசாலமா கொடுக்கட்டும், நல்லா விசாலமா கொடுக்கட்டும். நீங்க பிரார்த்தித்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் தானே. ஃபைன்ன பாரிஸ வர்றோம் கது உஸ்ஸி அலைஹிம் வஹும் லா யாபுதூன அல்லாஹ். எப்படி அல்லாஹ் சொல்லப்படுது? நாம பார்க்கறாரு மேற்கத்தியர்களை பார்க்கற, மேற்கத்தியர்கள் யூரோப்பியர்கள் இப்ப சொல்லானே, எங்க மாப்பிள்ளை லண்டன், என்ற மாப்பிள்ளை அமெரிக்கா, என்ற மாப்பிள்ளை சுவிட்சர்லாந்து, என்ற மாப்பிள்ளை நியூசிலாந்து, என்ற மாப்பிள்ளை எங்க இப்படி அடுக்கிறானே, அதுல ஒரு பெருமை. அது காவிரான நாடு, அதை பத்தி எல்லாம் இல்லை. சுவசூர்ம வாழ்நார்களே, இதான் நம்ம பொம்பளையில அடுக்கிற பெருமை. இந்த சஹாபி சொன்னார், ஏனைய குஃபார்களும் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி கொடுத்திருக்கான், அல்லாஹ்வையே வணங்குறல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய கொடுத்துட்டான் இருக்கான். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த சிறுக்கு செய்த சமூகத்துக்கு எப்படி கொடுத்தா, முஸ்லிம் சமுதாயத்துக்கு அல்லாஹ் திறத்தான வேணும் துஆ செய்யுங்கன்றான். அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தாய்க்குலமே, ஏன் தாய்க்குலத்தை நான் கூப்பிடுறேன் காரணத்தை பின்னுக்கு சொல்றேன், அதுவும் ஹதீஸ்ல வருது. என்ன சொன்னார்கள் என்றால், உமரை பார்த்து கேட்டார்கள், அபபி ஹாதா அந்த இப்னுல் கத்தாப், கத்தாபுடைய மகனே, நீ உனக்கு என்ன சந்தேகமா? நாம இப்ப மண்ணில படுக்கம், பெட் இல்ல, வசதி வாய்ப்பு இல்ல, ரொம்ப கீழ்நிலை இருக்கும். காவிரிகளுக்கு நிறைய குடுத்திருக்கார் அந்த காலத்திலே, இப்பயே நிறைய குடும்பத்துக்கு இருக்கு. அபபி ஹாதா அன்த், அப்படின்னா உனக்கு என்ன டவுட்டா? சொல்லிவிட்டு சொன்னார்கள், உலாயிக காமுன் உஜ்ஜிலத் லஹும் தய்யிபாத்துஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே அவர்களுக்குரிய எல்லா சந்தோஷங்களும் கொடுக்கப்பட்டுட்டு முன்கூட்டி கொடுக்கப்பட்டாச்சு. அமா தர்லா அன் தகூன லஹும் துன்யா வலல் ஆகிரா, அவர்களுக்கு இந்த உலகமும் எங்களுக்கு கொஞ்சம் லேட்டான வருமே சொர்க்கலோகம், ஆகிரத்துடைய இன்பம் அது வருவதை நீ பொருந்திக் கொள்ள மாட்டாயா என்று கேட்டார்கள். உலகத்தை பார்க்காதீர்கள், அவன் இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் என்று பார்க்காதீர்கள், கீழ்நிலையில் உள்ளவர்களை பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப அடிமுடி ராத்தா தங்கத்துக்குள்ளே அடிமுடி என்னது? ஒரு மாப்பிள்ளை எடுக்கிறதுக்கு ராத்தாவும் போட்டு தங்கச்சி போட்டு அவர் பெரிய ஒரு போஸ்ட்ல இருந்தார். அதனால பிரிவு குடும்பம் ஏதோ சொர்க்கத்துக்கு போறவரை தூக்குறாப்பில மாணிக்க கல்லு புதையல் அதை அள்ளி போட்டு எடுக்கிறாப்பில பெரிய போட்டி, எல்லாத்திலையும் போட்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஹதீஸை பாருங்கள். நபிகளார் சொல்கிறார்கள்,
குந்து அலா பாபில் ஜன்னா, சுவர்க்கத்து கதவடியில் நான் நிற்கிறேன். கேளுங்கள் பெண்களே, உங்களுக்கு வரக்கூடிய எச்சரிக்கை பாருங்கள். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், சுவர்க்கத்து கதவடியில் நான் நிற்கிறேன். فكان عامة من دخلها المساكين, அந்த சொர்க்கத்தில் நுழைவதில் பெரும்பான்மையினர் மிஸ்கீன்கள். மிஸ்கீன்கள், இந்த ஆப்பிரிக்காவில் வாழ்வார்களே மிஸ்கீன்கள், அவர்கள் ஈமானோடு வாழ்ந்தால் அவர்கள் தான் சொர்க்கத்துக்கு போவார்கள். முதலாவது இந்த ஒரு 25 வருஷத்துல ஹெப்பியா வாழணும்ன்றதுக்காக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கணக்கிட முடியாத வருடங்களை இழக்க இருக்கிறோம் அந்த இன்பங்களை. சரி, அஸ்ஹாபுல் ஜத்தி மஹ்பூஸூன, வசதியோடு வாழ்ந்தவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னையா எங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க? அவ்வளவு கேள்வி கணக்கு, அவ்வளவு கேள்வி கணக்கு. அன்றைக்கு வாழ்ந்து அன்றைக்கு 2000 ரூபாய் குறைச்சு அன்றைக்கு அவருடைய குடும்பத்தை நிறைவேற்றிட்டு நாளைக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்று இருக்கிறானே, அவன் கேள்வி கணக்கு கிடையாது. அதோட அவன் முடிஞ்சிடும். யாரெல்லாம் சொத்துக்களை சேர்த்தார்களோ அவர்கள் நிறுத்தப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். 1 வருஷமா, 50 வருஷமா, 100 வருஷமா, பல 100 வருஷங்கள் நிறுத்தப்படுவார்கள். நாம இந்த உலகத்துல வாழ்ந்ததே ஒரு 70 வருஷம். அதுக்குள்ள சின்ன பருவம் கொஞ்சம் போயிட்டு ஒரு 16 வருஷம், பிறகு கிழவனான 60க்கு பிறகு பிள்ளைகளா ஒதுக்கப்பட்டு நோயாகி நொண்டியாகி உடம்பெல்லாம் வீக்காகி இந்த காலத்துல சீனி கொலஸ்ட்ரால் அது இது என்று நிரம்பி அந்த கொஞ்சம் இடையில ஒரு 40-45 வருஷம். இந்த வருஷ வாழ்க்கை தான். அதுல தொழில் எடுத்து கல்யாணம் முடிக்கிற ஒரு 25 வருஷம் என்றால் அங்கால 35 வருஷ வாழ்க்கை. கேள்வி கணக்கு ஒவ்வொரு ஏழைகள் பெரும்பாலும் போய்க்கே இருப்பார்கள் சொர்க்கத்துல. நாம எவனோட கலத்துக்கு இருக்கிறோம், ஏழனமான எத்திமோ மிஸ்கின், எவனை நாங்க எட்டி பார்க்கலையோ அவன் சொர்க்கத்துக்கு போவான். ஆஹா, இவனை போல இல்லையா, வீட்டுல 3 கார் ஓடுது, 3 மாடி கட்டிருக்கான், 3 மாப்பிள்ளையின் டாக்டர், என்ன ப்ரௌடா வாழ்வார்கள் என்று யாரை பார்க்கமோ அவர் மூனினாக இருந்தாலும் இல்லுங்க கணக்கு காட்டணும். அது கேள்வி எனக்கு நீண்ட காலம், பல 100 வருடங்கள் காத்துக்கிறிப்பார். அதுக்கு அங்கால ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் பாருங்கள். غير أن أصحاب النار قد أمر بهم إلى النار, நரகவாதிகள் அவர்களை தூக்கி நரகத்தில் வீசுமாறு கட்டளையிடப்படுகிறது. நரகத்தின் கதவடியில் நின்று பார்க்கிறேன். அப்போது பைரன் ஆமத்து பந்தகலஹா அன்னிசா, அந்த நரகத்தில் நுழைகின்றவர்கள் பெரும்பகுதியினர் பெண்கள். பெண்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நடக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது பெண்கள். பேராசையால் உலகம் 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 என்று அல்லாஹ் விரும்பியதை விரும்ப நினைத்தாலும் விரும்பாமல் தடுப்பவர்கள் பெண்கள். ஒரு கல்யாணமா ஆடம்பரம் நிறைவது அவளால். ஒரு வீட்டில் நம்முடைய சோழிக சமுதாயம் எல்லாத்திலேயும் அவர்கள் அவனை பார், இவனை பார், அவளை பார், அவளை பார் என்று ரசூலுல்லாஹ் பார்க்க சென்றவர்களை பார்ப்பதில்லை. எவர்களை பார்க்க கூடாது என்று சொன்னார்களோ அவர்களை பார்த்து 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 கொப்பி பண்ணி கடைசியாக ஈமானோடு ஒருவன் வாழ நினைத்தால் அவனுக்கு வாழ முடியாத நிலை. அதனால் அங்கே நுழைகின்றவர்கள் அதிகமானவர்கள் பெண்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் தான் சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறார்கள். அல்லாஹும்ம ஜஅல் ரிஸ்க ஆலி முஹம்மதின் கூதா, யா அல்லாஹ் இந்த முஹம்மதுடைய குடும்பத்துக்கு ரிஸ்கை எப்படி ஆக்கு என்றால் அன்றன்றைய தேவை அது நிறைவேற அளவுக்கு ஆக்கினா போதும், எக்ஸ்ட்ரா தேவையில்லை. கல்யாணம் இல்ல, கல்யாணம் கிரிச்சு காட்டுற போறான். நாம மகாயா போகலையா, தாண்டி போகலையா, தமனே ஸ்டேஷன்ல போகலையா, ஒவ்வொரு கேம்பையும் தாண்டி போகும்போது ஐடிங் கார்டோட போறவனுக்கு என்ன இருக்கு?
பாப்பா இல்ல அடிச்சு இந்த பேர் இதான் போ 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 என்பான். பேக்கோட போகணுமா? சின்ன பேக்கோட செக்கிங். அதோட பெரிய பேக்கா அங்கே வாங்க செக்கிங். அதோட பெரிய பேக்கா செக்கிங். லொரி நிறைய கொண்டு போறோமா? லொரிய நிப்பாட்டி குத்தி குத்தி பார்ப்பான். இப்படி செக்கிங் இருக்குதா இல்லையா? மறுமை நாளையில் நாம் உழைத்த காசை எதிலே செலவழித்தாய் என்பதும் கேள்வி கணக்கிருக்கிறது. எதிலே செலவழித்தாய், எப்படி சம்பாதித்தாங்கிறது அது வேறு. ஒருத்தர் நிறைய சம்பாதிக்கார், செலவழிக்கா நல்வழியிலே. ஈமான் உள்ளவன். ஆனால் இன்னைக்கு நாம் எதில் செலவழிக்கும்? கட்டடத்தில், அலங்காரத்தில். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரோட வீட்டை ரசூலுல்லாஹ் போற நேரம் வீட்டுக்கு ஒரு திரை போட்டு இருந்தது, அதுல உருவம் இருந்தது, தெரியும் தானே? கிழிச்சாங்கானே. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை பாவிக்காங்க. என்ன தெரியுமா? என்ன வார்த்தை பாவிக்காங்க? அல்லாஹ் எங்களுக்கு இந்த செவருக்கும் கல்லுக்கும் உடுப்புடுக்க எங்களுக்கு ஏவல்ல. என்ன வீட்டுல நாம் என்ன செய்யறோம்? அழகா கட்டி போட்டு திருப்பி டிசைனுக்காக துணியால் செய்யறோம்ல. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த செவருக்கும் மண்ணுக்கும் உடுப்புடுக்கிறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு ஏவவில்லை. ஆயிஷா நாய் ஊடல் எங்கடா பறிக்க போகுது? உருவம் இருந்தது, கிழிச்சாங்க, அது வேறு. இன்னொரு பக்கம் இதை சொல்றாங்க, அவர்களையே ஆடம்பரம் என்று சொல்லிட்டாங்கண்டா. ஆனால் சகோதரர்களே, ஆனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது. கடன்காரனா மௌத்தாகிறார்கள். ஆனால் அந்த கடனை அடைப்பதற்கு தெராவிட்டால், உனக்கு தான் எடுத்த ஒரு காவிரி கிட்ட சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு கொஞ்சம் கோதுமை வாங்கினார்கள். கொஞ்சம் கோதுமை ஒரு கிட்டத்தட்ட நான் செல்ல போனா 2-3 என்று சொல்லுவாங்க. 9 மனைவியால 9 மனைவியருக்கு கொடுக்கணும். அவருடைய யுத்த கவசத்தை கொடுத்து கோதுமை வாங்கினாங்க. அந்த யுத்த கவசத்தை இவர் கொடுத்தாத்தான் தருவான், இல்லாட்டி அவனுக்கு போய் திரும்பி அதை திருப்பி கொடுக்க வசதி இல்லாத நிலையில் மரணித்தார். ஏன் அதை ரசூலுல்லாஹ் விரும்பினார்கள்? ஏன் விரும்பினாங்க? மஹ்ஷர் மைதானத்தில் கேள்வி எனக்கு இல்லாம சொர்க்கம் போகணுமே. நமக்கு சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலையை நான் எடுத்துச் சொல்கிறேன். பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், மா ஷபிஅ ஆலு முஹம்மதின் மின் குப்ஸி ஷஈரி யௌமைனி முத்ததாபிஐனி ஹத்தா குபில ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நபிகளாருடைய குடும்பத்தில் தொடர்ச்சியாக 2 நாள், என்ன தொடர்ச்சியாக 2 நாள் தொலிக்கோதுமை, மணிக்கோதுமை அல்ல, தோலோடு வறுக்கிற கோதுமையை கொண்டு 2 நாள் தொடராக வயிறு நிறைய சாப்பிடவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 9 மனைவியர்களும். எப்படி வாழ்க்கை, எப்படி பொருந்தி வாழ்ந்திருப்பாங்க? சொர்க்கத்திலே ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவி இருக்கணும் அல்லவா? அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த லைஃபை விரும்பி வாழ்ந்தாதான் அந்த சொர்க்கத்தில் வாழ முடியும். 2 நாள் தொடராக, நேற்று மீண்டும் 2 நேரம் தான் அவர்கள் மொத்தமாக சாப்பிடுவார்கள் கிடைச்சால், இல்லாட்டி 1 நேரம் தான். 2 நாள் வயிறு நிறைய ரசூலுல்லாஹ் மரணிக்கும் வரை தொழிற்கோதுமையினால் வயிறு நிறையவில்லை. நம்ம நோம்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நோம்பு எப்படி பிடிக்கும்? கடைசியா வயிறுல கொஞ்சம் இடம் இருந்தால் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுவோம், அதுக்கு போற இடம் இருந்தால் ஒரு டீயை குடிப்போம், டீயை குடிக்க போட்டு பாப்பன் டைம் இருந்தால் இன்னுமே அது சாப்பிடுவோம். இதுக்கு இது நோம்பா? நோம்பு. அப்ப நோம்பினுடைய யதார்த்தம் என்ன? பசி பட்டணியை உணர வேண்டும், தன் கீழ்நிலையில் உள்ள அந்த மக்களை பார்க்க வேண்டும். அப்போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய எண்ணம் வரும். அல்லாஹ் கடை தந்த எளிமையான வாழ்க்கையை பொருந்தி நடக்கிற அந்த மனோநிலை வர வேண்டும். அல்லாஹ் தந்த எளிமையான வாழ்க்கையை, கீழுள்ள மக்களை பார்த்து எளிமையான வாழ்க்கையை பொருந்தி நடக்கிற மனோநிலை வர வேண்டும். இது நோம்பின் யதார்த்தம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே,
சகோதரிகளை, இந்த நோன்பு எங்களுக்கு படிப்படியாக ஆகட்டும். அல்லாஹ் எங்களுக்கு மறுமை மீது ஆசை. மேலுள்ளவனை பார்க்காதீர்கள், அவனை இவனை என்று உலகத்தில் மூழ்கி அவர் முஸ்லிமா இருக்கலாம், உலகத்தின் இன்பங்களில் வாழ்வர்களை பார்க்காதீர்கள். அடிக்கடி நீங்க வீடியோ பார்க்கலாம். ஆப்பிரிக்காவை பாருங்கள், சிரியாவை பாருங்கள், பலஸ்தீனத்தை பாருங்கள். அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை பார்த்து அங்குள்ளவர்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள். நாங்க எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம், நம்ம எவ்வளவு ஹாப்பியா இருக்கோம். 3 நேரம் இல்லைஞ்சாலும் சாப்பிடுறோம். சுனாமி வந்தாலும் 3 நேரம் சாப்பிடுறோம். வெள்ளம் வந்தாலும் 3 நேரம் சாப்பாடு கிடைக்கிறது. அவர்களுக்கு ஒரு நேரம் ஒரு கோப்ப கஞ்சி இல்லாததால் போலிங்கிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, கீழ்நிலைகளை பார்த்து 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 உங்களுடைய உள்ளத்தை அதிகம் போகின்றவர்கள் ஏழைகள் என்பதால் போதும் என்ற தன்மையோடு வாழ பழகுங்கள். வசதி படைத்தவர்களை பார்த்து பேராசை கொண்டு முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.